Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பு குறித்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு. அப்போது என்ன பேசப்பட்டது என்னங்கிற விவரம் நமக்கு முழுமையாக தெரியல. பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அங்க பாரத ரத்னா விருது வழங்கணுங்கிற அந்த மனுவை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஆனாலும் அங்கே அரசியல் பேசப்பட்டிருக்கிறது, கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது, இடப்பங்கீடு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது, ஓபிஎஸ் சசிகலா அவர்களை இணைப்பது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹேஷியங்களாக வதந்திகளாக நமக்கு தகவல்கள் வருகிறது. ஆனால் உறுதியாக அங்கு என்ன பேசப்பட்டது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்து சொல்ல வேண்டும், அல்லது திரு அமித்ஷா சொல்ல வேண்டும். அப்ப இந்த சூழ்நிலையில தான் திரு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போய் கூட்டணி கட்சிக்கு, தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சிக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, இந்த என்டிஏவிலிருந்து விலகிய திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரெல்லாம் நான் சந்தித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்கு முன்னோட்டமாக இந்த சந்திப்பு இருக்குமோ, அவர்களை இணைப்பது தொடர்பாக, அல்லது இங்கு இணைக்காவிட்டால் என்டிஏவில் தொடர்பது தொடர்பாக இவருக்கு ஏதேனும் ஆட்சேபம் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருப்பாங்க. டெல்லி அமித்ஷா தரப்புல இருந்து நிச்சயமா நயினார் நாகேந்திரனுக்கு சில தகவல்கள் வந்திருப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்ம பார்க்கிறோம். தேர்தல் நெருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்குது. மத்திய பாஜகவுக்கு இருக்கு, மாநில பாஜகவும் இருக்கு. குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் தாம் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்பதை திரு நயினார் நாகேந்திரனும் உணர்ந்திருக்கிறார். இந்த கருத்தை அவரும் வலியுறுத்துவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சகோதரி, இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு துரைகருணா. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.